ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொகுப்பு வீடுகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் கயல்விழி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் கயல்விழி 19 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பழங்குடியினர் வீடு கட்டுவதற்கு 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கயல்விழி தெரிவித்துள்ளார். மற்றும் பழங்குடியின சமூக மக்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தமிழ்நாட்டில் ஆதி திராவிட துணை திட்டம் மற்றும் பழங்குடியினர் துணை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 2024-25 நிதியாண்டில் மாநில ஆண்டு திட்ட ஒதுக்கீடான ரூபாய் 88,130.83 கோடியில் ஆதிதிராவிட துணை திட்டத்திற்காக ரூபாய் 19,363.56 கோடி, அதாவது 21.97% மற்றும் பழங்குடியினர் துணை திட்டத்திற்காக ரூபாய் 1,738.40 கோடி, அதாவது 1.97% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது சென்ற ஆண்டை விட அதிகம் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.